தமிழக வானிலை நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இயக்குநர் ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்ய வேண்டும். அப்பொழுதுதான் துவங்கியதாக அறிவிக்கப்படும். நாளை அந்த நிலையை நாம் எதிர்பார்க்கலாம். சூழ்நிலை ஏன்னா அந்த தாழ்வு பகுதி இருப்பதன் காரணத்தினாலே நாளை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கனமழை இருப்பதற்கான வாய்ப்பில்லை. மிதமான லேசான மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் அதாவது கணினி ஏதாவது ஒரு நம்பரை காட்டும், அவ்வளோதான். வரும் நாட்களில் இன்றைய இல்லாட்டாலும் அடுத்த 48 மணி 72 மணி நேரத்திலோ ஏதாவது ஒரு இடத்துல கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நாளை பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு சொல்லுங்க. சரி, பொய் துருத்துலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பாருங்க, இது 30ஆம் தேதி டிசம்பர் வரலாம் என்ன மழை பெய்திருக்கோ அதை வைத்து சொல்ல வேண்டும். கடந்த வருடம் அக்டோபர் மாதமே நல்ல மழை பெய்தது. அடுத்த நவம்பர் டிசம்பர்லாம் அந்த அளவுக்கு மழை வரவில்லை. ஸோ அதனால் என்னென்னா இயல்பை காட்டிலும் 2 விழுக்காடு குறைவாக வந்தது. இயல்பு நிலையில் இருந்தது. இந்த வருடம் பார்ப்போம். இயல்பு நிலை என்பது இந்த 3 மாதங்களில் வர வேண்டிய மழை 44 சென்டிமீட்டர். அந்த 44 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வந்ததுனால இயல்பு மழை என்று எடுத்துக்கொள்ளப்படும். அதே இடத்துல வலுப்பெறவில்லை. வலுப்பெற்றதுன்னா அது ஒரு தாழ்வு மண்டலமாகலாம் வலுப்பெற்றதுன்னா அப்படியே வடக்கு நோக்கி வந்திருக்கும். அது வெறும் தாழ்வு பகுதியாகவே நீடிக்கின்றது. மூமெண்டில் அதே இடத்துல இருக்கு. அது இலங்கை ஒட்டி உள்ள தென்மேற்கு வங்கடல். இலங்கைக்கு தெற்கே தான் இருக்கு சொல்லனாக்க. ஓகே. சரி, இதை நம்ம நான் குறுகிய கால வானிலை அறிக்கைகள்லாம் சொல்றேன் இல்லையா, அடுத்த 24 மணி நேரம் அந்த ஆங்கிள் தான் அதை பார்க்கணும். எல்னினோ என்பது நீண்ட கால வானிலை அறிக்கை துறை கணிக்கும் தரவுகள். அது அவன் நீண்ட கால வானிலை அறிக்கையில் அதை பார்த்துப்பாங்க. அதாவது அந்த மத்திய கால வானிலை அறிக்கைக்கோ இந்த குறுகிய கால வானிலை அறிக்கைக்கோ எல்னினோ பயன்படுத்த மாட்டார்கள். ஏதாவது நிகழ்வு உள்ளதா, அந்த நிகழ்வு மூலம் மழை வருகிறதா என்பதுதான் பார்ப்பார்கள். அப்படிலாம் இல்லை. தாமதமா துவங்கிறதுக்கும் எளியரா துவங்கிறதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. மழைக்கும் எவ்வளோ நிகழ்வுகள் நம்மிடம் வருகின்றதோ அந்த அளவுக்கு மழை இருக்கும். சில நேரம் நிகழ்வுகள் ஒரு புயலாக மாறிதுன்னா அது எந்த இடத்துல சென்று விடும், மழைக்கான வாய்ப்பு குறைந்து விடும். ஸோ நிகழ்வுகள் நம்மிடம் வருகின்றதா இல்லையா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே ஓகே. இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு பகுதி வலுப்பெறவில்லை. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் மிக அதிகமான மழை 2 சென்டிமீட்டர் பொன்னேரி மற்றும் செங்குன்றத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக சாத்தான்குளத்தில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் 1-2 இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அநேக இடங்களில் மழை வரும் என்ற வாய்ப்பு உள்ள காரணத்தினாலே நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஓகே ஓகே சொல்றேன். இங்க தமிழா இங்கிலீஷா? தமிழ் அப்புறம் தூர்தர்ஷன் இங்கிலீஷ் தரணும். ஓகே, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மைக்கை அப்படியே கொடுத்துட்டு விட்டுறேன். ஓகே ஃபைன். முதல்ல தமிழில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஓகே. எஸ். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், குறிப்பாக இலங்கை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் அந்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு பகுதி வலுப்பெறவில்லை. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே 1 இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 2 சென்டிமீட்டர் பொன்னேரி மற்றும் செங்குன்றத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக சாத்தான்குளத்தில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் 1-2 இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். அநேக இடங்களில் மழை வரும் என்ற காரணத்தினாலே நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. English I will give. Okay. The low pressure area which lies off Sri Lanka coast persists. It has not strengthened. Because of this low pressure area, it has rained at 1 or 2 places in Tamil Nadu and Puducherry.
சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தமிழகத்தின் வானிலை நிலவரம் குறித்து அவர் விரிவாக பேசினார். குறிப்பாக தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த பகுதியானது வலுப்பெறாமல் அங்கேயே நீடிப்பதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.